மிஸ்டர் தங்கராஜா, இன்னைக்கு ஒரு நாள் வெளியே கூப்பிட்டு போகணும். ஈவினிங் 7 மணிக்குள்ளே கூப்பிட்டு வந்து விட்டுணும், இல்லைன்னா நாளைக்கு தான். உங்கள் பேர் பிரபாகர் தானே? ஆமாம். உங்கள் அப்பா இங்கே இல்லைங்க, அவர் அப்பவே போயிட்டாரு. போயிட்டாரா? என்னையா சொல்கிற? விளையாடுறியா? நான் ஏன் சார் உங்ககிட்ட விளையாட போகிறேன்? வேணா ரிஜிஸ்டர் இருக்கு பாருங்க. சார் நான் உங்ககிட்ட பேச விரும்பல. ஏன் கத்திட்டு இருக்கீங்க? கூப்பிடு மேன். ஒரு நிமிஷம், நான் அப்புறமா கூப்பிட்றேன். கூப்பிடு. வயசானவங்களாம் இருக்காங்க. என்ன சார் பிரச்சனை? ஏன் அந்த பையனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கீங்க? யார் இவன்? லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். எங்க அப்பா எங்கன்னா போயிட்டாருன்னு சொல்றான். சார் அவன் புது பையன் சார், யார்கிட்ட எப்படி பேசுன்னு தெரியாது, மன்னிச்சிருங்க. தம்பி வாடா. ரிஜிஸ்டர் அப்படி தானே. அதை விடு, ஆட்டோ வர சொல்லியிருக்கேன். கமலம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வந்துடு. சரிங்கண்ணா. நீங்கள் தங்கராஜ் சாரோட பெரிய பையன் தானே? ஆமாம். அவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இங்கேருந்து கிளம்பி போயிட்டார். என்னையா சொல்ற? உங்களை நம்பி தானே அவரை இங்கே விட்டுருந்தேன். மாசம் காசு மட்டும் கரெக்டாக வாங்குறீங்கல்ல, இன்ஃபார்ம் பண்ண தெரியாதா? ஹலோ திருட்டு பசங்களா! I'll call the police now. போடு. என்ன ஓவரா பேசுற? போலீஸ்னா பயந்துருவனா? நல்லா கேட்டுக்க. பல பாவத்தை பண்ணிட்டு தான் இந்த இல்லத்தை நடத்தி என் பாவத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் அப்பா தான் உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னார். உன் காசை கூட இங்கே இருக்கிற மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்லி அவர் விருப்பப்படி போகிறதா அவர் கைப்பட எழுதின லெட்டர் என்கிட்ட இருக்கு. ஹலோ சார், ஒரு நிமிஷம். இந்தா, இவ்வளோ நடக்கும்னு எனக்கு முன்னாடி தெரியும். எதுக்கு இருக்கட்டும்னு தான் ட்ரெஸ் வாங்கி வச்சேன். ஹலோ, இந்த பூபதி தெரு எங்க இருக்கு? நேரா போங்க, இந்த செகண்ட் லெஃப்ட். தேங்க்யூ. தண்ணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணியா? அவன் எடுக்க மாட்டான்ப்பா. சொன்னா வரவே மாட்டான். என்ன பண்றது, இவனை விட்டா வேற ஆள் இல்லை. என்னப்பா ஆச்சு உனக்கு? ஒரு பொண்ணு கூட இங்க என்ன பண்ற? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? யாருப்பா? யாருப்பா? அண்ணாவா? என்ன சொன்ன? அண்ணாவா? சீ! யார் நீ? இது கூட எல்லாம் என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ஏன் சார் அவர் மேலே கோவப்படுறீங்க? வழக்கம் போல தான். எங்கள் வீட்டில் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. எனக்குன்னு யாரும் இல்லை. நான் தான் அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அவர் இங்கே சந்தோஷமாக இருக்கார். இருப்பாரு. உங்களை பத்திலாம் எனக்கு தெரியாதா? நாளைக்கே போலீஸு கேஸுன்னு எவன் கூடயாவது நீ திடீர்னு காணா போயிடுவ. இவரை தனியா விட்டு. எப்படி? உங்கள் பொண்டாட்டி பேச்சு கட்டி இவரை தனியாக விட்டுட்டீங்களே, அப்படியா? யூ டே பிரபா, என்ன பழக்கண்டா? இதெல்லாம் என்ன ஓவரா பேசுது? பாவுண்டா சும்மா கேக்குறேன் இல்ல. டே பிரபா, ஏன்டா அவளை அடிச்ச? இது என் பொண்ணுடா, நம்ம சந்துருடா. வாட்? சந்துருவா? லூசாப்பா நீ? இது என்னப்பா புது கதை? கதை தான் சார், கதை தான்.
கேளுங்க. இன்னைக்கு மார்ச் 11, புதன்கிழமை, மார்னிங் ஷிஃப்ட். பஸ்ஸில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். 50-55 வயசு இருக்கும். ஆஃபீஸ் போகிற ஆள் தான். பஸ்ஸில் ரொம்ப தப்பாக தொந்தரவு பண்ணிட்டு இருந்தார். நான் திட்டியிருந்தாலோ இல்லை சத்தம் போட்டிருந்தாலோ சுற்றி இருக்கவங்கலாம் இதுதான் ஏதாவது பண்ணியிருக்கோம், இதுங்க வேலையே இதுதான் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனாலேயே பொறுத்துட்டு இருந்தேன். முடியலை. ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஒரு சிக்னல்ல பஸ் நிற்க போட தெரிஞ்சுட்டு ரன்னிங்லேயே இறங்கிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் கண்ணு திறக்கும் போது தான் எனக்கு ஒரு ட்ரஸ்ட் மூலியமா இதய மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது தெரிய வந்துச்சு. நான் மார்ச் 11 சொல்லும் போதே உங்களுக்கு ஒன்று தோணியிருக்கும். ஏன்னா அதே நாளில் தான் உங்கள் தம்பி வேறொரு ஆக்சிடெண்ட்டில் மூளைச்சாவு அடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் கிடந்திருக்காரு. அவர் சும்மா ஒன்றும் செத்து போல சார். செத்தா கூட தூக்கி போட ஆள் இல்லாத எனக்கு அவர் இதயத்தை விட்டுட்டு போயிருக்கார். இதை நினைச்சு நான் ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருந்தேன். இந்த தலைமை பார்க்கும் போதெல்லாம் அவர் இதயத்தை தானமா கொடுத்த அந்த குடும்பத்தை எப்படியாவது போய் பார்த்துடணும்னு தோணும். இப்படி பல பேர்கிட்ட விசாரிச்சு உங்க குடும்பத்தை போய் பார்க்கும்போது தான் பக்கத்துல இருக்கவங்க சின்ன பையன் இறந்த உடனே அப்பாவை பார்த்துக்க ஆள் இல்லைன்னு பெரிய பையன் அப்பா முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு அமெரிக்கா போயிட்டான்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த ஆசிரமத்துல போய் அப்பாவை பார்த்தேன். அவர் மதியம் சாப்பிட்டு இந்த மாத்திரையை கொடுக்கணும், மறந்துடாதீங்க. அப்புறம் எனக்கு ஷிஃப்ட் 9 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே அவர் கூப்பிட்டு வந்து விட்டுருங்க ப்ளீஸ். வாடா போலாம். டேய், எமோஷனுக்கெல்லாம் இங்கே டைம் இல்லை. ரோகன் வந்திருக்கானா இல்லையா? அவனை பார்க்கணும். வா போலாம். ரோகனுக்கு ஏதாவது வாங்கிட்டு தான் போகணும். சட்டையில் காசு வச்சுட்டு தான் போயிருப்பா. ஒரு நிமிஷம்டா பிரபா, எல்லா ஜன்னலையும் கதவையும் சாத்திட்டு வந்துடுறேன், இல்லைன்னா கொசு வந்துடும். அங்கே இல்லத்தில் ஒரே கொசுக்கடி, தூங்கவே முடியாது. நீ எப்பாவது ஃபோன் பண்ணுவல, அதை கூட என்னால் எடுக்க முடியாது. இதனால தான் நான் பகலில் தூங்கிட்டு இருப்பேன். அவள் கொடுத்தாலே ஒரு மாத்திரை, அது பிபிக்குடா. அந்த மாத்திரையை சாப்பிட்டா மோஷனே போகாதுடா. அதுக்கு போய் டாக்டரை பார்த்தா டீஹைட்ரேஷன் சொல்லிட்டான். அதுலேருந்து தண்ணியை குடின்னு இவ தொல்லை தாங்கலை. எங்கே இருந்தாலும் தண்ணியை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுருவா. அங்கே கேமரா இருக்கு பாரு, அது விலை 3000 ரூபா. ஆஃபீஸில் இருந்தே நான் என்ன பண்ணுறேன்னு கேட்ச் பண்ணுறதுக்கு. இதுக்கே மாதம் 1000 ரூபா தண்ட செலவு. சாவி எடுத்துக்கிட்டேன், வா போலாம்.